எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து பீர்க்கங்காயோட தோல் சீவி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு உள்ள பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீலரை வச்சு பீர்க்கங்காயோட தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நம்ம பீர்க்கங்காயோட தோல் எல்லாம் இப்போ நம்ம சீவியாச்சு. அதை இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம துவையல் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கருவை விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். அதில் இப்போ வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல் இருக்குது இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம துவையலுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது இல்லாட்டி கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கசப்பே இதில் தெரியாது. இப்போ இதில் வந்து ஒரு பாக்கு சைஸுக்கு புளி சேர்த்து அப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா சுருள வதங்கி வந்துட்டுது. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு இதை வந்து நம்ம துவையல் அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறிட்டுது. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம துவையல் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சட்னியாக வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோலில் வந்து நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து சாதத்து கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். இது தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம துவையலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த துவையலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். விசும்பின் துளி வீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்பொல் தலைக்கான் பரிது. அதாவது விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.